அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் புகுந்த மர்ம நபர்கள் தாக்கி காவல் நிலையத்தை சூறையாடியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சியில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். காவல் நிலையத்தையே காக்க முடியாத முதல்வர் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காக்கப் போகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள். தற்போதைய ஆட்சியில் தமிழகத்தில் காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கின்றார். காவல் நிலையத்தை கூட காக்க முடியாத முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காக்கப் போகின்றார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இருக்கக்கூடிய வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து காவல் நிலையத்தை தாக்கி சூறையாடியதாக வரக்கூடிய செய்திகள் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக பதிவிட்டிருக்கின்றார். தன்னுடைய அறிவுறுத்தலின்படி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் அந்த காவல் நிலையத்தை சென்று பார்வையிட்டார் எனவும், அப்போது இந்த அரசின் காவல்துறையால் ஆர்.பி. உதயகுமார் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றும் அதற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கின்றார். இந்த ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களை காக்க வேண்டிய காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை, தற்போது உச்சத்தின் உச்சமாக காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர் 4 ஆண்டு ஆட்சியின் சாதனை பட்டியலில் முதலில் சேர்க்க வேண்டிய சாதனை இதுதான் முதலமைச்சர் அவர்களே என்று தமிழக முதலமைச்சரை சுட்டிக்காட்டி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் முதலமைச்சரை நோக்கி, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல் நிலையம் தாக்குதலுக்கு உள்ளாவது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா முதலமைச்சரே என்று கடும் விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கின்றார். காவல் நிலையத்தையே காக்க முடியாத இந்த ஆட்சி மக்களை எப்படி காக்கும்? வாய்ப்பே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வி சத்திரப்பட்டி காவல் நிலைய தாக்குதலில் ஈடுபட்டோர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், எப்போதும் நான் சொல்வதை மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு முறை சொல்லிக் கொள்ள விழைகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களை நோக்கி, மக்களே இந்த திமுக ஆட்சி ஒழியும் வரை நமக்கு நாம் தான் பாதுகாப்பு என்று குறிப்பிட்டு தன்னுடைய பதிவை வெளியிட்டுள்ளார்.